ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான டெசர்ட் தான் பார்க்க போகிறோம். என்னென்னா ஜெல்லி காஃபி தான். அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு நான் வந்து அந்த ஜெல்லி செய்யறதுக்காக அகர் நல்லா பவுட்ரு பண்ணியிருக்கேன். பவுட்ரு பண்ணிவிட்டு ஒரு பவுலில் நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு வாட்டர் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நம்மளோட ஸ்வீட்னஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம சுகர் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் வந்து நாட்டு சக்கரை தான் சேர்த்துருக்கேன். அது சேர்த்தனா கலருமே நல்லாயிருக்கும். இன்றைக்கி வந்து நான் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம். கொடுத்துட்டு ஒரு 2 மினிட்ஸ் கழிச்சிட்டு நான் இன்றைக்கி வந்து ஒரு ப்ரூ காஃபி பவுடர் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். சேர்த்துட்டு அதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு அது நல்லா மெல்ட், நம்ம சேர்த்து அகர் இருக்கு இல்லையா, அது நல்லா மெல்ட் ஆகி வரட்டும். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அப்பப்போ நீங்கள் நடுவில் நம்ம ஸ்பூன் வச்சுட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டே இருக்கலாம். இந்த மாதிரி நல்லா மெல்ட் ஆகணும். மெல்ட் ஆனதுக்கப்புறமா நம்மளுக்கு எந்த கண்டெய்னரில் வேணுமோ அந்த கண்டெய்னரில் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு, அதான் எப்படின்னா ஒரு கிளாஸில் ஹாஃப் அந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சிருக்க கிளாஸில் எல்லாமே நம்ம ஹாஃப் ஃபில் பண்ணி அது ஒரு 2 ஹவர்ஸ் நல்லா நம்ம செட் ஆக விட்டுடலாம். இது எல்லாமே செட் ஆகிற கேப்பில் நம்ம மேலே அதுக்கு கொடுக்குற அந்த மில்க் ரெடி பண்ணிக்கலாம். அது ரொம்பவே ஈஸி. இன்றைக்கி நான் வந்து அமுல் ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்திருக்கேன். அதில் வந்து பாதி சேர்த்துக்கோங்க. பாதி சேர்த்துட்டு ஸ்வீட்னஸ்க்கு மில்க் மேட் சேர்த்துருக்கேன். அப்படி இல்லைனா நீங்கள் சுகர் வேணால் சுகருமே சேர்த்துக்கோங்க. மில்க் மேட் சேர்த்திங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட் வந்து ரிச்னஸாக இருக்கும். அதுக்காக தான், வேறு ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறமா நான் இன்றைக்கி வந்து ஒரு 1/2 லிட்டர் மில்க் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு ஒரு நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டு இதையுமே நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஒரு 2 ஹவர்ஸ்க்கு அப்புறமா நம்ம செஞ்சு வச்ச ஜெல்லியுமே செட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் இந்த பாலுமே நல்லா கூலிங்காக இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி பண்ணணும். இந்த ஜெல்லி அப்படியே செட் ஆகிருக்கா, கீழே நம்ம சேர்த்து வச்ச மில்க்கும் அதுக்கப்புறமா மேலே சேர்த்துக்கிட்டோன்னா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மஸ்ட்டு ட்ரை. நான் சும்மா சொல்ல, டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். இது நம்ம வந்து அப்படியுமே எடுத்து சாப்பிட்லாம். நான் வந்து இன்றைக்கி ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டேன். இந்த டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிட்டுனா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க.